ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். ஒருவன் நீதிமானாய் இருந்தால் அவனுடைய உழைப்புக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவன் துன்மார்க்கனாய் இருந்தாலும் அவனுடைய உழைப்புக்கேற்ற பலன் அவனுக்கு கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால், ஒவ்வொருவனுடைய உழைப்பும் பிரயாசமும் எந்த தன்மை உள்ளதாயிருக்கிறதோ அதன் பலனை அவர்கள் அடைவார்கள். நீதிமானுடைய உழைப்புக்கு துன்மார்க்கனுடைய பலனும் கிடைப்பதில்லை, துன்மார்க்கனுடைய உழைப்புக்கு நீதிமானுடைய பலனும் கிடைப்பதில்லை. பொதுவாக மனிதர்களுடைய செயல்பாடுகளை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்களை யாராகிலும் செய்வார்களானால் அதன் பலன் வேதனையாக முடியும். ஒருவன் நீதிமானாயிருந்து உழைப்பதனாலும் பிரயாசப்படுவதனாலும் அவனுக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் இருக்கக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதற்குரிய பலன் ஜீவனாயிருக்கும் என்று. நாம் எதிர்பார்க்கின்ற நேரத்திலோ அல்லது பலன் கிடைக்க வேண்டிய இடத்திலிருந்தோ நமக்கு கிடைக்காமல் இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரலோகத்தின் எஜமான் நமக்கு நல்ல பலனை கொடுப்பார். பிற மனிதர்களுடைய பொறாமையினாலோ அச்சுறுத்தலினாலோ தந்திரமான யோசனைகள் செயல்பாடுகள் ஆகியவற்றினாலோ நமக்கு கஷ்டங்கள் உண்டாகக்கூடும். வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆகிலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று. அன்பானவர்களே, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களானால், உங்கள் பேரில் குற்றம் சுமராமல் இருக்குமானால், உங்களுக்கு எதிராய் எத்தனை பிரதிகூலங்களும் பிரச்சனைகளும் எழும்பினாலும் அவைகள் ஒன்றும் வாய்க்காமல் போய்விடும். தேவன் உங்களுக்கு நீதியாகிய பலனை கொடுப்பார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறபடியினால் ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்கள் நீதியில் நிலைத்திருங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. உங்கள் பலனை நீங்கள் சீக்கிரத்தில் அடைந்து கொள்ளுவீர்கள். பிரச்சனைகள் மாறும், நன்மையை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் நீதிமானுக்கு துணையாக இருக்கிறதற்காகவும் அவர்களுடைய பிரயாசத்துக்குரிய பலனை கொடுக்கிறவராக இந்த காலை வேளையில் வெளிப்பட்டிருக்கிறதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்கள் பலனுக்கு பதிலாக எதிர்ப்பையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நின்று இந்த நாளிலேயே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்ணீர் களிப்பாக மாறட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.